ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்குறீங்க அப்படின்னா டேஸ்டியான அண்ட் ஹெல்த்தியான சோம்பு கீரை கூட்டு. மகாராஷ்டிரா ஸ்பெஷல். மகாராஷ்டிராவில் பார்த்திங்கன்னா சோம்பு கீரை ரொம்பவே ஃபேமஸ். அதுவும் இல்லாமல் மகாராஷ்டிராவில் தான் மேக்ஸிமம் சோம்பு கீரைலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். இப்போ எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்குது. உங்கள் ஏரியாலேயும் கிடச்சதுன்னா அவாய்ட் பண்ணாதீங்க, வாங்கி செஞ்சுருங்க. ஸோ நம்ம வந்து கீரை வாங்கிட்டு வந்து ஆஞ்சோம் அப்படின்னா இது மாதிரி ஆஞ்சி வச்சுக்கோங்க. அந்த தண்டெல்லாம் வந்து பிஞ்சாக இருக்குது அப்படின்னா வேஸ்ட் பண்ணாதீங்க, சமைச்சு நம்ம சாப்பிட்றலாம். கீரையோட தண்ணி வந்து முத்துனதாக இருக்குதுன்னா மட்டும் நீங்கள் வந்து எடுத்து போட்டுருங்க. ஸோ கீரை வாங்கிட்டு வந்தீங்கன்னா வேறு பகுதியை ரிமூவ் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அந்த தண்டு வந்து பிஞ்சாக இருக்குன்னா அந்த தண்டோடு சேர்த்துக்கோங்க, பிச்சு பிச்சு எடுத்துக்கோங்க. இல்லை தண்டு முத்துனதாக இருக்குது அப்படின்னா அந்த தண்டை எடுத்து போட்டுட்டு கீரை தென் பிஞ்சாக இருக்க தண்டு அது மாதிரி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. 4-5 தடவை நானும் வந்து வாஷ் பண்ணி தண்ணி வடி விட்டுருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு காரத்துக்கு ஒரு பெரிய பச்சை மிளகா எடுத்துருக்கேன், 5-6 பல் பூண்டு. இந்த பச்சை மிளகா பார்த்திங்கன்னா நல்லா காரமாக இருக்கும், அதனால் ஒன்றே ஒன்று எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா அளவு நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த கீரையை வந்து நல்லா நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். இந்த கீரையில் நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த வீடியோலாம் நான் சொல்ல போகிறேன், நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சுஜாஸ் விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கீரையை வந்து தாளிக்கிறது எல்லாமே செய்கிறது எல்லாமே ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். யார் வேணாலும் சமைச்சு சாப்பிட்லாம். ஈவன் வந்து பேச்சுலர்ஸ் அந்த மாதிரி எல்லாருமே கூட வாங்கி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப உடம்புக்கு நல்லது. லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் பொதுவாகவே இந்த கீரை வந்து ரொம்ப நல்லது. உங்களுக்கு வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கும். தென் இம்யூனிட்டி பவர் வந்து உங்களுக்கு கொடுக்கும். குழந்தைங்களுக்குலாம் இம்யூனிட்டி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இந்த கீரையை வந்து சமைச்சி கொடுங்க. நீங்கள் எப்படி செஞ்சு கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஒரு சில குழந்தைங்கள்லாம் சோம்புக்கீரை சாப்பிட மாட்டேறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் செய்கிற மெத்தடில் செஞ்சு கொடுங்க. பெரியவங்களாக இருந்தாலும் நல்லா சாப்பிடுவாங்க, குழந்தைங்களாக இருந்தாலும் நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ பருப்பு வந்து பாசி பருப்பு ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்து ஊற வச்சுருக்கேன், வாஷ் பண்ணிவிட்டு. நீங்கள் ஊற வச்சாலும் சரி, இல்லைனாலும் டைரெக்டாக வாஷ் பண்ணிவிட்டு தாளிச்சிக்கலாம். நான் வந்து கீரை நல்லா வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பருப்பை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கீரையெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம பூண்டு உரிக்கிறது கட் பண்ணுறது அந்த டைமில் வந்து ஓரளவுக்கு வந்து ஊறி இருக்கும். இப்போ கடாய் காஞ்சதும் கொஞ்சமாக 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக கடுகு, ஜீரகம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. காரத்துக்கு அந்த மிளகா கட் பண்ணி வச்சுருக்குது. தென் பூண்டு வந்து தட்டிட்டு இது மாதிரி கொஞ்சம் வந்து உதுத்து விட்டுக்கோங்க. ஏன்னா இந்த பூண்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லையா பூண்டு பல், அதனால் இது மாதிரி உதுத்து விட்டிங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பூண்டோட ஸ்மெல்லு வந்து அந்த கீரையில் வந்து நல்லாவே இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாவே அந்த கீரையில் இறங்கியிருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. 80% வறுத்து வந்தால் போதும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு கருத்து விட்டுறாதீங்க. ஏன்னா அந்த கீரையில் பூண்டும் மிளகாவும் கடித்து சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். யாருமே எடுத்து போட மாட்டாங்க, அது மெயின். அடுத்து டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு கீரைக்கு கம்ப்ளீட்டாக ஓவரால் எனக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை நான் சேர்த்துருக்கேன். அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். ஏன்னா கீரை வந்து பார்க்குறதுக்கு நிறையா இருந்தாலும் செஞ்சு முடித்ததும் குவான்டிட்டி வந்து கம்மியாகிடும். அதனால் அளவாக உப்பு சேருங்க. ஒரு சிலருக்கு வந்து உப்பு வந்து அளவு தெரியல அப்படின்னா இறக்க போகிறதுக்கு முன்னாடி சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கீரையை வந்து சேர்த்து அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ வந்து அந்த கீரை வதக்கும்போது அவ்வளோ சூப்பராக ஸ்மெல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அரோமா பார்த்திங்க அப்படின்னா வீடே மணக்கும், வீட்டுக்கு வெளியிலேயே உங்களுக்கு வந்து மணக்கும். அந்தளவுக்கு அந்த சோம்பு கீரையோட ஸ்பெஷலே வந்து வாசனை தான். அந்த வாசனையே வந்து உங்களுக்கு வந்து மருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கீரையோட வாசனையே உங்களுக்கு மருந்து. இந்த கீரையை வந்து வேறு எதெல்லாம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து உடம்பெல்லாம் வலிக்குது அப்படின்னா ஒரு பெயின் கில்லர் மாதிரி கூட அந்த கீரையை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த வலியே இருக்காது. நம்ம வந்து கண்டினியூவாக அந்த கீரையை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும். அதே மாதிரி தூக்கம் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த கீரையை ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு வந்து சரியாகும். ஸோ அந்த மாதிரி இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கீரை இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கா. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த பாசி பருப்புக்கு பதிலாக வேறு எதுவும் பருப்பு சேர்க்கலாமான்னு கேட்டால் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பாசி பருப்பு மட்டும்தான் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். வேறு எதுவும் சேர்க்கணுன்னா பயிறு சேர்க்கலாம். நாங்கள் வந்து இங்கே ஹுலுகுன்னு சொல்லுவோம். பிளாக் கலரில் இருக்கும், இல்லைனா ப்ரௌன் கலரில் இருக்கும். அதாவது அந்த கொள்ளு நீங்கள் வந்து அந்த
உடச்ச கொள்ளு இருக்கும் இல்லையா, கொள்ளு பருப்பு. ஸோ அது முழுசாக தோலோடு இருக்கும். அதுதான் பயிறு. அந்த பிளாக் கலர்லேயும் இல்லை ப்ரௌன் கலரில் இருக்கும். அது ரெண்டுமே எது இருந்தாலும் அந்த பயிறு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நாளே ஊற வச்சுருங்க. கீரை மறுநாள் செய்கிறீங்கன்னா நாளே ஊற வச்சுட்டு அதை வந்து 1 விசில் 2 விசில் வேக வச்சு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கீரை தாளிச்சிக்கோங்க. அந்த பருப்பு எந்த அளவுக்கு வெந்திருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பருப்பை சேர்த்துக்கோங்க. அந்த பருப்பு அந்த பயிறு போட்டால் கீரை நல்லாயிருக்கும். ஸோ இது நமக்கு பருப்பு போட்டுட்டு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம வேக வச்சு எடுக்கணும். நான் ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சு வேக வைக்க போகிறேன். எங்கள் வீட்டில் கீரை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். மகாராஷ்டிராவில் எந்த கீரை செஞ்சாலுமே கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். நீங்கள் பொரியல்னு சொல்லுவீங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ட்ரையாக தான் இருக்கும். பட் ஆனால் பருப்பு சேர்த்து செய்வோம். இங்கே அது என்னோடய வீட்டில் வந்து இது மாதிரி கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சி வேணுங்கிறதுனால தண்ணி அதிகமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ட்ரையாக வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பருப்பு கீரை ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 60 to 70% வெந்தால் போதும். அப்போ தான் உங்களுக்கு ட்ரையாக இருக்கும். அந்த மாதிரி கீரை சாப்பிட்றதுக்கு அதுவும் நல்லாயிருக்கும். என்னோடய ஹஸ்பண்டுக்கு அது பிடிக்காது. கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியாக இருந்தால் தான் பிடிக்கும். இப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா நிலக்கடலை பொடி சேர்த்துருக்கேன். அதுவும் வந்து உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. டேஸ்ட்டும் வந்து இன்னும் நல்லா கீரைக்கு வந்து கொடுக்கும். அதனால தான் நிலக்கடலை பொடி ஃபைனல் டச்சாக. இதை வந்து 1 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ண வேண்டியதான். இது வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லாவே வெந்து வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கீரை வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெறும் வாயிலே வச்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் கீரை கொடுத்து நல்லா பழக்குங்க. ஒரு சிலர் இந்த வாசனையை பார்த்துட்டு ஐயோ என்ன இப்படி வாசனையாக இருக்குது, இந்த வாசனையை பிடிக்காதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து முதல்ல பழகிக்கோங்க. இது வந்து ரொம்ப மருத்துவ குணமுள்ள கீரை. உங்களுக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தியானது. ஸோ நான் சொன்ன பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு உடம்பு வலியாக இருக்கட்டும், ஹார்ட் ப்ராப்ளம்க்கு, அதே மாதிரி டைஜஷனுக்கு, நெக்ஸ்ட்டு டயட்டுக்கு, நெக்ஸ்ட்டு இம்யூனிட்டி பவர் அதிகமாக்குறதுக்கு, தூக்கம் வந்து இல்லாமல் இருக்கிறவங்க டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அந்த ப்ராப்ளம் சரியாகும். அதே மாதிரி லேடிஸ்க்கு இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். யூட்ரஸ் வந்து க்ளீனாக வச்சுக்கும். அழுக்காக இருக்குதுன்னு சொல்லுவாங்க டாக்டர்ஸ் ஒரு சிலர். அந்த மாதிரி லேடிஸ் எல்லோரும் இந்த கீரை ரெகுலராக சாப்பிட்டு வந்தாங்கன்னா யூட்ரஸ் வந்து க்ளீன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஃபீடிங் பண்ணுற மதர்ஸ்க்கு வந்து பால் கம்மியாக இருக்குது அப்படின்னா தாய்ப்பால் வந்து அதிகமாக சுரக்கும் இந்த கீரை சாப்பிட்றதுனால. ஸோ இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. மறக்காமல் இந்த கீரையை வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருங்க. சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே சைட் டிஷ்க்கு நல்லாயிருக்கும். நீங்கள் சுடு சாதத்தில் பிசைஞ்சு கூட சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி நான் கூட்டு செஞ்சுருக்கேன் இல்லையா, இது மாதிரி நீங்கள் செஞ்சு கூட சாப்பிட்டுக்கலாம். ட்ரையாக வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணி கொஞ்சம் லிமிட்டாக சேர்த்துக்கோங்க. சோள மாவு ரொட்டி மகாராஷ்டிராவில் நாங்கள் செய்வோம் இல்லையா, அந்த ரொட்டிக்கு இந்த கீரை வந்து அடிச்சுக்கவே முடியாது. இந்த கீரை வந்து செய்கிறாங்கன்னா மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயுமே காக்காச்சோள மாவு ரொட்டி கம்பல்சரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் இந்த கீரையை வாங்கி சமைச்சு பாருங்கள். நான் சொன்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, உங்களுக்கு யாருக்காவது இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அடிக்கடி இந்த கீரையை சேர்த்துக்கோங்க. இந்த கீரையை சாப்பிட பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நான் சொன்ன பெனிஃபிட்ஸ் எல்லாமே சொல்லி அதுக்கப்புறம் கீரையை சாப்பிட கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. டேஸ்டியான அண்ட் ஹெல்த்தியான சோம்பு கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதில் லேசாக அந்த லிக்விட் கன்சிஸ்டன்சி இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்கும் அந்த லிக்விடோட. சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.